உங்கள் வீட்டுக்கு எலிவேஷன் டிராயிங் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அது எந்த ஸ்டேஜில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு பேஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எலிவேஷன் டிராயிங்ஸ் போடுறது நல்லது. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிவேஷனில் எதனா ஆட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பிளான் என்னவோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பில்டிங்கோட பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு அதுக்கு பேஸ் பண்ணி எலிவேஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஸ்ட்ரக்சரல் சிவில் பிளான் எதுவுமே போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எலிவேஷன் ஒன்று எடுத்துட்டு அந்த பேஸ் பண்ணி இந்த எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். இந்த எலிவேஷன் ஓகே அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் அந்த மாதிரி இமேஜஸ் வச்சு நீங்கள் பில்டிங் கட்டும்போது ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ண முடியும், 100% வந்து மேட்ச் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம எலிவேஷன் தனியாக போடுறோம். எலிவேஷன் போடும்போது என்ன ஆகும்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். நமக்கு எவ்வளோ திக்னஸில் வேணும், எவ்வளோ ஹைட்டில் வேணும், எவ்வளோ ஓப்பன் இருக்கணும், எவ்வளோ திக்னஸ் கொடுக்கணும், எவ்வளோ க்ரூ கொடுக்கணும், எவ்வளோ கட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து நமக்கு டிராயிங்கில் வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து டிராயிங் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன ஃபோட்டோவில் பார்க்குறோமோ அப்படியே வந்து சைட்டில் கொண்டு வர முடியும்.